இன்னும் மேனுவலாவா உங்களுக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா டேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க. காரணம், ஒரு பெரிய டேட்டா செட்ல இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு டேக் ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டை கவனிச்சு பார்த்தீங்களா? அரே எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்? இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா செட்ல இருந்து தான். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. எத்தனை ரோ எத்தனை காலம், நான் இப்போதைக்கு ரோஸ்ல எனக்கு ஒரு 10 ரோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஒருவேளை இந்த டேட்டா செட்டோட கடைசியில் இருக்கக்கூடிய 10 டேட்டா வேணும்னா அப்போ -10 அப்படின்னு கொடுத்துடலாம். அப்போ இந்த டேட்டா செட்ல இருக்கக்கூடிய கடைசி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். உதாரணத்துக்கு 15 ரோ தேவை, 3 காலமுக்கு பதிலாக 2 காலம் தான் தேவைன்னா அதையும் நீங்க காலம்ஸ்ல கொடுத்துடலாம். ரிவர்ஸ்ல தான் வேணுங்கிற பட்சத்துல அப்போ கடைசி 15 டேட்டா கடைசி 2 காலம் அப்படிங்கிறத நெகட்டிவ்ல கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா நடந்துரும். இந்த ஹெட்டிங் ஏற்கனவே கொடுத்து வச்சதுனால அப்படி இருக்கு. மற்றபடி எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கரெக்டா நடக்குது. இதெல்லாம் டேட்டுக்கான நம்பர் தான். செல்லு டேட் ஃபார்மெட்ல இல்ல, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி ரிசல்ட்டா வந்திருக்கக்கூடிய அந்த டேட்டா ஒரு ஸ்பில்டு ரிசல்ட்டுங்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா வேணும்னும் போது கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதே லொக்கேஷன்லயோ இல்லை வேற எந்த லொக்கேஷன்ல வேணும்னாலும் சரி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து நீங்க ஆஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூவா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகலைன்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வீன் கொடுத்து ஆஸ் அ வேல்யூவா பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்தரா இந்த டேட்டாவை வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா ஸோ இனிமே இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம ஈஸியா டேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ல இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கு வீடியோஸ் ஏகப்பட்டது சேனல்ல இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க.